மாதிரி இல்லைன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? இது கோடு வச்சுருக்காங்க ஃபுல்லாக அது இல்லை. நார்மலாக எப்பயும் மேடம் அப்போ 2011 வந்த மங்காத்தா தான். டான்ஸிங் நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக கழிச்சு பார்த்தோன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஆல்ரெடி இப்போ போன சீசன் இப்போ பார்த்ததை விட இந்த தடவை செம செலிப்ரேஷன் மாசாக இருக்கும்னு நம்பலாம். கண்டிப்பாக தலை வெறியன் வெயிட்டிங்கில் இருக்கோம்னே. இப்போ உள்ளே போய் தரமாக கொடூரமாக இருக்குண்ணே. இங்கே உள்ள தலை தரிசனத்தை பார்க்க ரெடியாக இருக்குனாங்க. உள்ளே போய் தான் நீ இருக்குது சம்பவம். சரியான காப்புராவாக இருங்க. பாருங்க தலை எப்பயுமே மாசு தான். நல்லா இருக்குல்ல? ஆனால் ரீலீஸ் ஆகிட்டே தெரில. கொடூரமாக இருக்கு. எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்குது. மங்காத்தா மாதிரி இருக்குன்னு நினச்சோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாருமே எப்படி சொல்கிறீங்க? மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ. நாங்கள் கூட ஏதோ ஐயோ என்னடா அஜித் செத்துட்டாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்ட்டு. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. என்ன மாதிரி ஏதாவது குழு இருக்கா ப்ரோ? என்ன ஏன் மங்காத்தா மாதிரி இல்லைன்றீங்களே, என்ன காரணம்? ப்ரோ மங்காத்தாங்கிறதே நம்ம தலையோட ஒரு கரியரோட வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனால் இது வந்து மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல தெரில. அது நீங்கள் சொன்ன மட்டும் தான் கேட்குறோம். திரும்ப தலை ரெக்கார்ட் பிரேக்கர்னு பதிவு செஞ்சுட்டார் எல்லாருக்கும். அட்டகாசத்துக்கு அப்புறம் இது திரும்ப இன்னைக்கு மங்காத்தா படம் ரீரிலீஸ் மிரட்டிடுச்சு. இது இன்னும் ஒரு 100 நாள் ஓடும்னே, நம்பிக்கையா சொல்லாம்னே. இது அட்டகாசம் படம் ரீரிலீஸ் அப்போ சொன்னோம் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி டேரக்டர் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்னே. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கேம்பா குடிங்கோ தெம்பா இருக்கும். அது என்ன ப்ரோ மங்காத்தா மாதிரி இல்லைன்றாங்க. என்ன ப்ரோ சொல்றாங்க? மங்காத்தா தான் ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. ஒரு சீன் புது படம் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாமே எடுத்து விட்டாங்க. அஜித் வேற லெவல் பண்ணிட்டாப்ல. ஒரு தடவையும் தலை படம் ரிலீஸ் ஆகியப்பெல்லாம் மதுரை தலை கோட்டன் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாரும் பார்த்தாலும் தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்னே. சென்னையிலேருந்து எல்லாமே. தலைனா தமிழ்நாடுனா தலை மட்டும்தானே. ஒரே பேர் தலை. நல்லா இருந்துச்சு. அந்த ஏற்கனவே பார்த்தப்போ உள்ள வைப் இருந்துச்சா? அதே சேம் வைப் இருந்துச்சு. சேம் ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம்ல 2011. அதே தான் அப்படியே அதே என்ஜாய்மெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லா வருஷமே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. ரீரிலீஸ் மாதிரி எப்படி? அதுதான் சார் சொல்கிறேன். ரீரிலீஸே தான் கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டே எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பாங்களோ அதே தான் என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூண்ணே. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எப்படி ரசிச்சோமோ அதே மாதிரியே இருக்குது. மறுபடியும் அதே ஃபீல் தலை கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு படம் ப்ரோ. அதே வைப்பாக இருந்துச்சா? அப்பவே மாசா இருந்துச்சு. அதே மாசம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன மட்டும் சொல்லுங்க. அதே மாசம் இப்போ இருக்கு ப்ரோ. தலைனா தலை தான் நினைக்கும். 2011 படம் வந்துச்சுங்க. அப்போ 10வது படித்தேன். இப்போ 2026. இப்போ தலையை நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டேன். அதே மாதம் அதே கிளாஸ். சேனல் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படம்லாம் நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது. செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நல்லா இருக்குது. நல்லா அடிச்சு நொறுக்கிட்டாரு. இந்த மாதிரி மங்காத்தா 2 வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுலேயே ஃபஸ்ட்டு கலக்கிட்டாரு. அடுத்து வர ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவருக்கு. ஓகே ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ. எப்படி இருக்குது? தரமாக இருக்குது ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இல்லை ப்ரோ. மங்காத்தா அளவுக்கு இல்லை. என்ன படம் பார்த்தீங்க? மங்காத்தா எப்படி இருக்கு சார்? எப்போ வேணாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். 2 டைம் போட்டாலும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ இருந்த ஒரு ஃபயராக இருந்துச்சா? இப்போ கூட சூப்பராக இருக்குது. அதை விட பயங்கரமாக இருக்குது. தலை தான் எப்பயுமே தலை தான். மிரட்டிட்டாங்க படம். 15 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. அதே மாதிரி தான் சூப்பராக இருக்கா? திருப்பி பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்க்கலாம். என்ஜாய் தான். பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆல்ரெடி இப்போ போன சீசன் இப்போ பார்த்ததை விட இந்த தடவை செம செலிப்ரேஷன் மாசாக இருக்கும்னு நம்பலாம். கண்டிப்பாக தலை வெறியன் வெயிட்டிங்கில் இருக்கோம்னே. இப்போ உள்ளே போய் தரமாக கொடூரமாக இருக்குண்ணே. இங்கே உள்ள தலை தரிசனத்தை பார்க்க ரெடியாக இருக்குனாங்க. உள்ளே போய் தான் நீ இருக்குது சம்பவம். சரியான காப்புராவாக இருங்க. பாருங்க தலை எப்பயுமே மாசு தான். நல்லா இருக்குண்ணே.
ரீலீஸ் ஆகிட்டே தெரியல கொடூரமா இருக்கு. எப்படி படம் நல்லா இருக்கு ப்ரோ. மங்காத்தா மாதிரி இருக்குன்னு நினச்சோம், பட் அந்த அளவுக்கு இல்லை. ப்ரோ நல்லா இல்லையா? ஏன் சைலண்டாக போறீங்களா அப்போ? ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாருமே எப்படி சொல்கிறீங்க? மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ப்ரோ நாங்கள் கூட ஏதோ ஐயோ என்னடா அஜித் செத்துட்டாரு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ப்ரோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்ட்டு. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. என்ன மாதிரி ஏதாவது குழு இருக்கா ப்ரோ? என்ன ஏன் மங்காத்தா மாதிரி இல்லைன்றீங்களே, என்ன காரணம்? ப்ரோ மங்காத்தாங்கிறதே நம்ம தலையோட ஒரு கரியரோட வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆனால் இது வந்து மங்காத்த அளவுக்கு இல்லைன்னு எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல தெரில. அது நீங்கள் சொன்ன மட்டும் தான் கேட்குறோம். திரும்ப தலை ரெக்கார்ட் பிரேக்கர்னு பதிவு செஞ்சுட்டார் எல்லாருக்கும். அட்டகாசத்துக்கு அப்புறம் இது திரும்ப இன்னைக்கு மங்காத்தா படம் ரீரிலீஸ் மிரட்டிடுச்சு. இது இன்னும் ஒரு 100 நாள் ஓடும்னே, நம்பிக்கையாக சொல்லாம்னே. இது அட்டகாசம் படம் ரீரிலீஸ் அப்போ சொன்னோம் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணணும்னு, அதே மாதிரி டேரக்டர் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்னே. பார்த்துருக்கீங்களா? படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேம்பா குடிங்கோ, தெம்பா இருக்கும். அது என்ன ப்ரோ மங்காத்தா மாதிரி இல்லைன்றாங்க, என்ன ப்ரோ சொல்றாங்க? மங்காத்தா தான் ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. ஒரு சீன் புது படம் பார்த்தா மாதிரி இருக்கு எல்லாமே. எடுத்து விட்டாங்க. அஜித் வேற லெவல் பண்ணிட்டாப்ல. ஒவ்வொரு தடவையும் தலை படம் ரிலீஸ் ஆகியப்பெல்லாம் மதுரை தலை கோட்டன் காமிச்சுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாரை பார்த்தாலும் தெரியும். இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். சென்னையிலேருந்து எல்லாமே தலைனா தமிழ்நாடுனா தலை மட்டும்தானே, ஒரே பேர் தலை. மங்காத்த மாதிரி இல்லையா ப்ரோ? கம்பேக் நண்பான்ட்டு நல்லா இருக்கு படம் ப்ரோ. எந்த மாதிரி இருக்கு? ஃபயரா இருக்கா இல்லை எப்படி ப்ரோ? மங்காத்தா மாதிரி இல்லையா? மங்காத்தா மாதிரி தான் ப்ரோ. ஆக்சுவலி தெரியும் மங்காத்தாவும் ரிலீஸ் ஆகிட்டா இன்னும் கூட்டம் நல்லா பிடிச்சிருக்கும். பட் என்னன்னு தெரியல, அன்எக்ஸ்பெக்டடாக தெரியும் ஒரு இஷ்யூனால ரிலீஸ் பண்ணல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மங்காத்தாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக செம செலிப்ரேஷன் மாஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கணும். தெரியும் மங்காத்தாவும் கிளாஸ் விட்டுருந்தா எது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு எப்படி தோணுனா கண்டிப்பாக மங்காத்தா தான் இதாக இருக்கும். கிளாஸ் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிளாஸ் விட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்புகள் அண்ட் செலிப்ரேஷன் ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. தலை வெரியண்டா